இப்போ இந்த குந்தி அம்மா சொல்கிறது நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா ஃபஸ்ட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. வயசில் பெருங்களாக இருந்தாலும் அவங்களுடைய மருமகன் இது முறை வேணும் இருந்தாலும் அவருக்கு அந்த அம்மா நமஸ்காரம் பண்ணாங்க இல்லையா? இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன பார்க்கறதில்லை, என்ன பார்க்குறாங்க, என்ன பார்க்கறதில்லை. அவங்க என்ன பார்க்குறாங்க? குந்தி அம்மா என்ன பார்க்குது? ஆத்மாவை பார்க்குது, உடலை பார்க்கறதில்லை. ஆத்மாவை பார்த்தாக்கா கிருஷ்ணா வந்து பகவான், உடலை பார்த்தாக்கா அவங்க மருமகன் இல்லையா? நம்மளும் என்ன பார்க்கணும்? ஆத்மாவை பார்க்கணும் என்றால் அட்டாச்மெண்ட் விட்டுடணும். அம்மா, பெண்டாட்டி, பசங்க, இசங்க, அங்கே அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அவங்க எல்லோரையுமே பகவானுடைய சேவையில் வைக்கணும். அப்போ தான் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா? அதுக்கு பஜகோவிந்தம் சங்கராச்சாரியர் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. அது என்ன மீனிங் தெரியுமா? உயிரோடு இருக்கிறவர்களும் குசலம் தேகே குசலம், உன் உடல் நல்லா இருக்கா, உடல் நல்லா இருக்கா, உடல் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உடல் போயிடுச்சு, உடலில் இருக்கின்ற இந்த ஆத்மா போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம்? மனைவி புருஷன் உடலில் உயிர் இருக்கிறபோது நீங்கள் யாரும் வராதுங்க, போங்க போங்க போங்க, டைம் ஆயிடுச்சு, நானும் என் புருஷன் தான் இப்போ இருக்க போகிறோம், எல்லோரும் வெளியே தட்டணும், அதுவும் அவன் புருஷன் தான் இருப்பான். அதே உடலில் உயிர் போன பிறகு எப்போ என்ன சொன்னோம்? யாருமே போகாதுங்கோ. அந்த உடலை அந்த பிணத்தை தொடரத்துக்குள்ளே பயப்படும். இப்போ டைம் ஆச்சு, எல்லோரும் போகிறோம், போகாதீங்க போகாதீங்கோ, பயம். உயிர் போன புருஷன் பிணத்தை கூட தொடர்த்துக்கூட பயம். நைட்டு என்னை விட்டு போகாதீங்க, ஒளியை விட்டு போகாதீங்கோ. அவருக்கு உயிர் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் வேண்டாம், போயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, எல்லாம் போக போக போக. புரியுது? அதே உடல் தான். அதே நம்ம இந்த உடலுக்கு தான் கொடுக்கின்றோமே தவிர ஆத்மாவுக்கு கொஞ்சம் கூட கவனிக்கிறதே இல்லை. எந்த மனிதனும் உடலுக்காகவே பார்த்து கொண்டு இருக்கின்றானோ அவனுக்கு உண்மை தெரிஞ்சு வராது, அவன் வாழ்க்கை சபலமாகாது. சபலம்னாக்க தமிழில் சரியாக என்ன, சக்ஸஸ் ஆகாது, வெற்றி ஆகாது. சபலம் சொல்ல மாட்டாங்க, இன்னும் சொல்லலை சம்திங். சபலம்ன்றது தமிழில் சொல்கிறாங்களா? ஒரு கிளாஸில் எனக்கு அப்ஜெக்ஷன் பண்ணு. சபலம் சபலம் தமிழில் சொன்ன ஓகே. ஆனால் சபலம் என்றது சான்ஸ்கிரிட் வேர்ட், எல்லா லாங்குவேஜஸும் யூஸ் பண்ணுவாங்க. அதிலேருந்து நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வாயிலிருந்து எனக்கு சபலம் வந்துடுச்சு. அது வந்து தமிழ் என்ன சொல்ல, வெற்றி வெற்றி. அது ஆக்சுவல் வெற்றி சபலம். விபலம் என்றால் சக்ஸஸ் ஆகவில்லை என்று அர்த்தம். சபலம் பலம், பலம் என்றால் ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறது. வாட் இஸ் த ஃப்ரூட்ஸ்? பலேனா பரிச்சயத்தை ஃப்ரூட்ஸ் சொல்லலை. சபலம் என்றால் இன்னும் நல்லது, ஸ்ட்ராங்காக இருக்குது, கரெக்டாக எக்ஸாக்ட் ஆகும், கண்டிப்பாக சொல்கிறது சபலம். ஆனால் தமிழில் தான் ஏதோ ஒரு எனக்கு ரொம்ப லாங் டைம் எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், சபலம் தமிழை சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் சம்ஸ்கிருதப்படி அந்த சப்பலம் என்றால் ரொம்ப ரொம்ப விபலம் என்றால் தான் நாசமாகிடுது. விபலமாயிடுச்சு, சபலமாகவில்லை, விபலமாகிடுச்சு. இது மாதிரி இந்த அம்மா தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. யார் தான் என்ன உணர்ந்தாலும் அவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் சொல்கிறோம். அடுத்தவங்க தவறுகள் பண்ணாலும் அது தடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க பேர் என்ன, பரதுக்க துக்கி. என்னக்கா ஒரு தவறுகள் பண்ணாக்கா அவன் நிச்சயமாக இவன் தவறு பண்ணி கொண்டு இருக்கின்றான், இவனுக்கு நஷ்டமோ கெடுதலோ ஏதோ ஒன்று நடக்க போகுது, அவன் போய் தடுப்பான். அதனால் வைஷ்ணவர் வந்து இன்னொன்று பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? டிட் ஃபார் டேட். அது வைஷ்ணவர்களுக்கு இருக்கக்கூடாது. வைஷ்ணவர்களுக்கு டிட் ஃபார் டேட் இருந்தால் அவர் இன்னும் ரியலைஸ் பண்ணவில்லைன்னு அர்த்தம். நீ என்னை அடிச்சே இல்லையா, நான் உன்னை அடித்து பார்க்குறேன், என்னை பற்றி தெரியாது அவனுக்கு, நான் காமிட்டேன் நான் யாருன்னு. அவர் என்ன
இஸ் நாட் எ டிவோட், இஸ் நாட் எ வைஷ்ணவ், இஸ் நாட் ரியலைஸ் சோல். டிட் ஃபார் டேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க வைஷ்ணவர் இதுக்கே வரமாட்டான், லிஸ்ட்டுக்கே வரமாட்டான்.